இப்படி அம்மனாவும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா சகல உயிருக்கும் உயிர் ஜீவன் சொல்லக்கூடிய அந்த நீரை கொடுக்கக்கூடிய அம்பாலும் பார்க்கிறோம். நீரின்றி அமையாது உலகு இல்லையா? உலகத்துக்கே நீர். நீர் இல்லைன்னா ஜீவராசிகள் இல்ல, பயிர் கிடையாது, விவசாயம் கிடையாது, நம்மளும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ அந்த நீரு காரத்தை வைக்கக்கூடிய இந்த அம்பாலை எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அகிலமும் நீயே, உலகமும் நீயே சொல்றாங்க. வள்ளுவர் பாத்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வருடத்துல ஒரு நாள் இந்த அம்பாள் என்ன மலையிலேருந்து தானே வர்றாங்க. அப்போ மழை தண்ணியாக அந்த மழை தண்ணி நமக்கு ஏரி, குளங்கள், ஆறு இங்கெல்லாம் போயிட்டு நமக்கு பயிர் எல்லாத்தையும் நமக்கு அவங்க உற்பத்தி பண்றாங்க இல்லையா? அப்போ இந்த அம்பாளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வருடத்துல ஒரு நாள் அந்த ஆறுகள்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு